எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் கிடக்குதுங்க. அது 48 பாயிண்ட் ஏறினா என்ன, 48 பாயிண்ட் இறங்கினா என்ன, 25,300க்கு மேலே இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் என்பது எல்லாருக்கும் வரதான் செய்யும். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இலவு காத்த கிளியாக பல பேர் டிவிடெண்ட் எனக்கு ஒழுக்கமாக கொடுத்தா கூட போதும் தம்பி அப்படின்னு நிறைய பேர் கொண்டிருந்தாங்க. அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குகளில் அப்படிதான் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எப்படா அந்த ₹3 கொடுப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா மனுஷன் வாயை திறக்கவே இல்லை. எப்போதான் உங்கள் போர்ட் மீட்டிங் வரும்? வர பிப்ரவரி 15க்கு அப்புறம் போர்ட் மீட்டிங்கே எல்லா பக்கம் முடிஞ்சிடும் ரிசல்ட் சம்பந்தமாக. நீங்கள் என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, அந்த ₹3 எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு பல பேர் உட்காந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் திடுதிப்புன்னு அவங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, பிப்ரவரி 9ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வருது. அதில் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டக்குன்னு பிப்ரவரி 12ஆம் தேதியே ஒரு ரெக்கார்ட் டேட்டா எடுத்து அதில் வச்சிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது கொடுக்குறதா கொடுக்குறீங்க சந்தோஷமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னைக்கு போர்ட் மீட்டிங், என்னைக்கு பேமெண்ட் டேட்டு, என்னைக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்றத சொல்லிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல நண்பர்களே. பட்ஜெட் முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. உருப்படியாக பட்ஜெட்னுடைய செக்டர் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்களில் டூரிசம் அப்படின்ற செக்டர் தான் ஃபோக்கஸில் இருக்குது. அந்த செக்டரில் உருப்படியாக ஏறிக்கொண்டு வந்துட்டு இருந்த பங்கு அப்படின்றது இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு. ஸோ பட்ஜெட்னுடைய தேதியிலிருந்து பார்க்கும்பொழுது கடந்த 5 நாட்களில் 250 பக்கம் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு இப்போ 290 இருக்குது. இது மட்டும் இல்லை, பட்ஜெட் சமயத்தில் டெக்ஸ்டைல் செக்டர் தான் மேல் நோக்கி வந்திருந்தது. ஆனால் இடையில ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு வந்ததுனால கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அல்லது காற்று வந்ததால் கொடி அசைந்ததா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு செக்டர் பட்ஜெட்டில் பேட்ரிஸ் ரிலேட்டடாகவும் சில தகவல்கள் இருந்ததை வாசித்தாங்க. ஸோ பேட்ரிஸ் ரிலேட்டடாக பார்க்கும் பொழுது இந்த அமரா ராஜாவெல்லாம் நகர்த்தவே முடியாது. 10 பேர் என்ன 50 பேர் பின்னாடி நின்று தள்ளுனாலும் தள்ள முடியாத ஒரு பாறாங்கல்லாக இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இந்த பேட்டரிஸ் பற்றி பேசிய பிறகு கடந்த 5 நாட்களில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் அதனுடைய லோ ப்ரைஸ் ₹813 இருந்து 10% பக்கமாக ஏறி 883 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருட அளவில் இந்த பங்கு இருந்த உச்சம் என்பது 1100, 5 வருட அளவில் இந்த பங்கு இருந்த உச்சம் என்பது 1600. ஸோ இந்த பங்கினுடைய எழுச்சி எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி தான். அந்த செக்டரில் இவங்க 2 பேர் தான் பெரியால். இவங்க 2 பேருமே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸைட்னுடைய உச்சமே 426 கிட்ட இருக்குது. அதுவே 5 இயர்ஸ் அப்படின்ற பீரியட் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய உச்சம் 564 பக்கத்தில் இருக்குது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். சமீபத்தில் ஏறாத ஒரு செக்டர்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தகவல் ஷேர்கள் பெருசாக ஏறல. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் ஏறாமல் இருந்த செக்டரில் திடீர்னு ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புக்கு பிறகு இந்த டிஎல்எஃப் ஆகட்டும் பல்வேறு முன்னணியில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி கம்பெனிகள் ஏறினாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி டிபி ரியாலிட்டி என்ன நினச்சான்னு தெரில, 14% ஏறி இருக்கு. இந்த பங்கெல்லாம் இதனுடைய உச்சம் என்பது ஆல்மோஸ்ட் ₹250 கிட்ட இருக்குது. இப்போ ₹125 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஒரு காலத்தில் ₹300 போயிருக்கான். ஸோ தர ரேட்டுக்கு இறங்கி கிடக்கக்கூடிய டிபி ரியாலிட்டி முதல்ல நீ ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு. இப்படி மட்டும் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் விலை ரியல் எஸ்டேட்டினுடைய விலை இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், ஷேர் மார்க்கெட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்ட்டு போயிட்டு எல்லாம் இடத்த வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இடமே இல்லைன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அத்தனை இடமும் எங்கேயா போச்சு? ஸோ வேலர் எஸ்டேட் என்பது லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னா கடந்த 2 குவார்ட்டர்களாக லாபம் கொடுத்துட்ருக்காங்க. இனி அடுத்து அவங்களுடைய Q3 அப்படின்ற ரிசல்ட்டில் தான் கிளைமேக்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ளேயே இந்த டிபி ரியாலிட்டியை சந்தடி சாக்கில் அந்த பங்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி 14% ஏற்றி வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் எப்போ வேணாலும் திருப்பங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்குறது ஏறுறது எப்போ வேணாலும் நடக்கலாம். இந்த அவலான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு நேற்று 20% ஏறிய பங்கு. கடந்த 5 நாட்களில் மொத்தமாக 31% ஏறிய பங்கு தான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் எத்தனை திருப்பு முனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் மட்டும் ₹600 ஒரு தடவை 1200 போயிருக்கான். பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அப்புறம் மறுபடியும் ஒரு ₹800 பக்கத்தில் விழுந்தவன்
மறுபடியும் அங்கிருந்து இப்போ 1032 அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே திருப்பங்கள் நிறைந்த ஒரு பங்காக இந்த அவலான் டெக்னாலஜிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போய் ஒரு முறை விளையாண்டா, மறுபடி ஒரு முறை சமீபத்தில் மேலே ஏறி விளையாண்டா, மறுபடி கீழே விழுந்தா, மறுபடி இப்போ மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆக மொத்தம் இந்த அவலான் டெக்னாலஜிஸ்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரொம்பவுமே திருப்பு முனையாக இருக்குது. நண்பர்களே, இப்போ ஒரு மெகா நியூஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வரேன். அந்த மிகப்பெரிய செய்தி என்னென்னா, இந்த மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் என்ற பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிற்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. இந்த பங்கினுடைய பொட்டன்ஷியல் போன வருஷத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1400க்கும் 2200க்கும் ஏறக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்கினாலும் பழைய லோ வந்திருந்தான்னா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இன்னொரு ரவுண்டு இது போவானான்னு நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்பது வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பங்கை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுமா? அதாவது இன்னைக்கு நடந்த போர்டு மீட்டிங்கில் மெட்ரோபாலிஸ்னுடைய போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிகவும் இன்பமான செய்தி, 3:1 அப்படின்ற ரேஷியோவில் போனஸ் தராங்க. அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இலவச ஷேர்கள் அப்படின்றது கொடுக்குறாங்க. இந்த வாலட்டிலிட்டியான ஷேருக்கு இந்த மெட்ரோபாலிஸ்னுடைய போனஸ் ஷேர் என்ற நியூஸ் வந்து ரொம்பவுமே ஒரு வரப்பிரசாதமான ஷேர். ஏன்னா ஒரு ஷேர் ஒரே இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்குன்னா அதில் போனஸ் வந்தால் என்ன, வரலினா என்னன்னு இருக்கும். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு அது பாட்டுக்கு ஒரே இடத்துல இருந்தது. அப்புறம் அது ஏதோ ஒரு ஸ்பிளிட்டு சம்மந்தப்பட்ட தகவல் வந்தது. அப்புறம் பிடிச்சா பாருங்க ஒரு ஓட்டம். அந்த நியூஸ் இருக்கிறப்ப ஏறி இறங்கினவன் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயத்தையும் காணோம். காலம் மடிச்சுக்கு வந்து விளக்கு பூஜையில் உட்காந்தவன் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஆனால் அந்த ஸ்பிளிட் அப்படின்ற சமயத்தில் அவனுடைய மூமெண்ட் திடீர்னு 600 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது. இவனுடைய வாழ்க்கையில் இறங்குவதோ ஏறுவதோ ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வராதான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மெட்ரோபாலிஸ்னுடைய போனஸ் ரிலேட்டடான நியூஸ் அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, இதனுடைய ரெக்கார்ட் டேட், எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாட்களில் தெரிவிக்கப்படும். தற்போதைக்கு அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல், போனஸ் ஷேர்ஸ். நண்பர்களே, இன்னொரு செய்தி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் புரோக்கரேஜாக இருக்கிறவங்க 0 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் புரோக்கரேஜ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர்லாம் ரொம்ப ஒரு ஆர்டருக்கு 20 ரூபாய் போன்ற புரோக்கரேஜெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடி வருதுன்னா, மறுபடி பல புரோக்கர்கள் தங்களுடைய புரோக்கரேஜை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்களா, வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வராது. அதாவது என்ன ஒரு நியூஸ் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இனிமேல் வரக்கூடிய புரோக்கர்களுக்கு நீங்கள் போய் ஒரு புதுசாக ஒரு ரெஜிஸ்டர்டு புரோக்கராக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான நாம்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை நான் மீடியாக்களில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் குட் ஃபார் மார்க்கெட். யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா கொடுத்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்க, டபக்குன்னு அது 10 ரூபாயாகவோ அல்லது அதை விடவும் குறைந்தால் நல்லா தானே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேரை வாங்குறீங்க, விற்கிறதுக்கு வந்து என்னன்றாங்க, நான் பெரிய புரோக்கர், என்னுடைய சர்வீஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ப்ரீமியம் சர்வீஸ் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்க. என்னத்த சர்வீஸ், எல்லா பக்கம் ஒரே சர்வீஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெரிய ப்ரீமியம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதுக்கு நீ வந்து 50 ரூபா கொடு, விற்கிறப்போ ஒரு 50 ரூபா கொடு, அது போக வந்து ஒரு 15-20 ரூபா வந்து டிமேட் சார்ஜ் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு டெபாசிட் செட்டில்மெண்ட்டுக்கு கொடுன்னு கிட்டத்தட்ட 1000 ரூபா வியாபாரத்துக்கு 150 ரூபாய் பிடிச்சி வாங்கினா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சிறு முதலீட்டாளர்களோ சிறு வியாபாரிகளோ தப்பிக்க முடியும்? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நெருப்போட மட்டும் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஆல் டைம் ஹை கட் பண்ணக்கூடிய பங்குகள், 52 வீக் ஹை கட் பண்ணக்கூடிய பங்குகள்லாம் வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பங்குகளோட விளையாட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது போன்ற 52 வீக் ஹை பங்குகளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த ஐடிபிஐ அப்படின்ற பங்கு ஆல் டைம் ஹை அப்படின்றது வந்தது. உடனே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி ஆல் டைம் ஹை தாண்டியிருக்கான், உடனே இங்கேருந்து தொடர்ந்து மேலே போவானோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டு ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டாவே இவனுடைய மொமெண்டம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இதுவே கிட்டத்தட்ட 5%லேருந்து 10% வரைக்கும் வருது ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸை இந்த ஆகாவளி ஹிட் பண்ணி விட்டுட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும்
அவங்க எந்த இடத்துல எடுத்திருப்பாங்களோ அதே இடத்துல நோ லாஸ் நோ கெயினில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கான் இன்றைக்கி. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேடர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டாப் லாஸ் போட்ட ட்ரேடர்களுக்கு அவன் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கும்பா பாட்டு பாடி விட்டான். ஒரு வகையில் சம்பாரித்து கொடுத்துருச்சு தான். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, அந்த ட்ரேடர்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், அவங்க போய் வேறு ஏதாவது ஷேரை பிடிச்சிருப்பாங்க. அது ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புக்கு அப்புறம் 5% 5% ஏறி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இவனுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? இந்த 200 days மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே வர்றவன் ஏன் இந்த 50 days மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருந்தா ஆகாதா? ஆக மொத்தம் நெட் ரிசல்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடுறவங்களுக்கும் ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அவங்க அடுத்த ட்ரேடில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ட்ரம்ப்பினுடைய ஆதரவுனால நோ லாஸ் நோ கெயின் வந்திருக்கும். சும்மா உட்காந்துருக்கிற புரோக்கருக்கு புரோக்கரேஜ் வருமானம்ன்ற மாதிரி ஆயிருக்கும். அதுவே வந்து ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுட்டு சரி கீழே இறங்கினா என்ன மேலே ஏறினா என்ன அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கும் மறுபடி வாங்கின விலையிலேயே தான் இப்போ வந்து நின்றுருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கடைசியில் பார்க்க போனால் ஒரு சப்போர்ட்டில் எடுக்கக்கூடிய ஆள் தான் டக்குன்னு ஜெயிக்கிறான். அது மேலே ஏறி கொண்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கீழே இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக சப்போர்ட்டில் எடுக்கிறவனுக்கு தான் உருப்படியான ஒரு வருமானம். இதனால தான் பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள் வந்து சப்போர்ட்டில் பணத்தை போட்டுட்டு சும்மா கொண்டுக்கிறாங்க. அது மேலே வந்தாலும் சரி கீழே போனாலும் சரி, நான் சப்போர்ட்டில் பணத்தை போட்டுட்டேன், ஸ்மார்ட்டான அறிவுபூர்வமான சிந்தனை உள்ள ஒரு வேலையை நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஆண்டவன் எனக்கு பணத்தை கொடுத்தா ஓகே, இல்லைனாலும் போய் தொலையுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஜைடஸ் அப்படின்ற ஒரு பங்கில் ஒன்று ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆக இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நல்ல செய்தி. எல்லா தயக்கத்துங்களையும் உடைத்து கொண்டு மேலே வா, உனக்கு தடைகளே இல்லை, ஓடி வா அப்படின்ற மாதிரி இந்த பிஹெச்எல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்தான் பட்ஜெட்னுடைய இம்பேக்டில். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய உதவியினால் அந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி மேலே வந்துடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிஹெச்எல்ல என்ன ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வருதுன்னா, 1000 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஸோ இந்த பிஹெச்எல் அப்படின்ற பங்கு கடந்த சில வருடங்களாக தன்னுடைய பழைய ஹையை போய் திரும்பி பிடிக்காத ஒரு ஃபேமஸான பங்காக இருக்குது. பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து தன்னுடைய பழைய ஹையை இடித்து காமிச்சிட்டான், ஹிண்டால்கோ காமிச்சிட்டான். அந்த மாதிரி நிறைய பங்குகள் வந்து ஃபேமஸான பங்குகள் மறுபடியும் மேல் நோக்கி வந்துடுச்சு. சமீபத்தில் இந்த ஹிண்டால்கோலிருந்து ஆர்டர் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பிஹெச்எல் அவனுடைய ராசி இவன் மேலேயும் டச் ஆகி தன்னுடைய பழைய ஹையை ஒரு 2 வருஷம் கழித்து வந்து தாண்டிச்சுன்னா கூட ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். டாய் ரொம்ப ஓவராக ஆடுறீங்கடா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீலுக்கு அப்புறம் டெக்ஸ்டைல் செக்டர் ஆகட்டும், அந்த நியூஸ் சார்ந்த பல்வேறு கம்பெனிகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவந்தி ஃபீட் அப்படின்றது போய் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த நம்ம ஊர் பக்கம் கூட சொல்லுவாங்கள்ல, காணாத நாய் கருவாட்டை கண்ட மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ட்ரேடு டீலினுடைய அறிவிப்பு இந்த பங்கை திடீர்னு 700 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக 400 ரூபாய் அதை தூக்கி நிற்குது. பர்சன்டேஜில் பார்க்க போனோம்னா 40% மேலே கணக்கு வருது. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். கடந்த 5 நாட்களில் பார்க்கும் பொழுது சார்ட்டே வரல. அப்படி என்னடா உங்கள்கிட்ட நான் தப்பாக கேட்டுவிட்டேன், 5 நாள் சார்ட்டு போட்டேன், இடையில ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தங்காட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்றது தெரியல. ஸோ 1 month பீரியடில் பார்க்கும்பொழுது அது ஆல்ரெடி 25% ப்ளஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் தற்போதைக்கு கணக்கு போட்டு நல்ல லாபத்தை கொடுத்த செக்டர்கள்னு வரிசைப்படுத்தினோம்னு வச்சுங்க. 1 டெக்ஸ்டைல், அதுக்கு வந்து பட்ஜெட்டும் காரணம், அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீலும் காரணம். ஸோ டெக்ஸ்டைலுக்கு 2 ரீசன். அதுக்கடுத்தது ஃபுட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக ஃபுட் ஓரியன்டாக இருக்கக்கூடியதில் ஒரே ஒரு ரீசன் தான், ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான். நம்ம ஆளுங்க அதில் எதுவும் பண்ணல, பட்ஜெட் ரிலேட்டடாக எதுவும் வரல. அதுக்கப்புறம் பேட்ரிஸ் வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக வந்தது தான். அதுக்கப்புறம் டூரிசம் அப்படின்ற செக்டர் மேலே வந்ததுக்கு பட்ஜெட் காரணம். ஸோ இப்போதைக்கு 2026 திடீர்னு நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, தம்பி நில்லுங்க, நீங்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளாச்சே, இப்போதைக்கு இந்த வருஷத்தில் எந்த செக்டர் பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமே 4 செக்டர் தாங்க. டெக்ஸ்டைல் 1, அப்புறம் ஃபுட் ரிலேட்டடாக 1, அப்புறம் டூரிசம் ரிலேட்டடாக 1, பேட்ரிஸ் ரிலேட்டடாக இந்த 4 பேர் தாங்க இப்போ சில நாட்களாக ஏறி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்.
நண்பர்களே, பல ஷேர்கள் இறங்கி திருப்பி தன்னுடைய பழைய ஹை ஏறிடுச்சுன்னா எல்லாருமே பொழைச்சிக்கலாம். புரோக்கர்களுக்கெல்லாம் அருமையான வருமானம். அதே மாதிரி முதலீட்டாளர்களுக்கும் பணம் போடுறவங்களுக்கும் வெற்றி தான். எப்படியோ வாங்கின விலைக்கோ அல்லது ஏவரேஜ் பண்ணி லாபத்துக்கோ வித்துட்டு போயிடலாம். இது யாருக்குமே தெரியறதில்ல. பல புரோக்கர்கள்னால அவங்க சேர்த்துற கிளைண்ட்டை வந்து ஜெயிக்க வைக்க முடியறதில்ல. ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க அல்லது புது புரோக்கரேஜ்களை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்கனால வந்து கிளைண்ட்டுகளையும் ஒரு மாசமான ஒரு லாபம் என்பது செய்ய வைக்க முடியல. ஆனால் அவங்ககிட்ட இருந்து புரோக்கரேஜ் மட்டும் எடுத்தால் ஒரு கட்டத்தில் அந்த கிளைண்ட்டுனால மேலும் மேலும் பணம் போட முடியலன்னா அப்புறம் அது கும்பா மறுபடியும் அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் போய் இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வரணும். ஸோ மொத்த ஷேர் மார்க்கெட்டே நல்லா இருக்கணும்னா முதலீட்டாளர்களும் இப்படி தொங்குபாலம் மாதிரி கடப்பாரை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரியான பங்குகளை தேர்வு செய்யக்கூடாது. அவங்களும் கீழே இறங்கின பங்குகளை மேலே போகிற மாதிரியான பங்குகளை கண்டுபிடிச்சி முதலீடு பண்ணணும். அப்போ தான் போட்ட பணம் கீழே போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது அதை விற்றுட்டு வேறு பங்குகளை வாங்கி ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் என்பது வரும். இல்லையா, புரோக்கர்களே என்ன பண்ணணும்னா சரி தன்னிடம் உள்ள முதலீட்டாளர்களை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா என்பது கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த கம்மின்ஸ் இந்தியா, கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பங்குகளை பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன தோணும்? சரி பரவாயில்ல, கீழே இறங்கினாலும் மறுபடியும் மேலே வந்திருக்கான், அப்போ இந்த பங்கு வந்து புரோக்கருக்கும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு, இதில் பணத்தை போட்ட முதலீட்டாளர்களுக்கும் பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அதே சமயம் இந்த பங்கெல்லாம் கீழே வாங்கினவங்க ஐயோ 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் கும்பா பாட்டு பாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப்லாம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் பொழுது அந்த பங்குக்குள்ளே போய் யாருமே மாட்டியிருக்க முடியாது. அடிக்கடி கடந்த ஒரு வருடங்களில் நீங்கள் எந்த ரேட்டுக்குள்ளே போயிருந்தாலும் பல முறை அது காப்பாற்றி விட்டுருக்கும், கீழே போயிருக்கும், பயமுறுத்தி இருக்கும், மறுபடியும் மேலே வந்திருக்கும், இப்படியாக மாறிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ ஒன்றா புரோக்கர்கள் நல்ல நல்ல பங்குகளை கண்டுபிடிச்சி கிளைண்ட்டுகளுக்கு தரும் பொழுதோ அல்லது கிளைண்ட்டுகளே கரெக்டான பங்குகள் இப்படி இறங்கினா ஏறக்கூடிய பங்குகளை பார்த்து எடுக்கும் பொழுதோ இந்த புரோக்கரேஜ் தொழில் என்பது காப்பாற்றப்படும். இல்லைன்னா கும்பா குட்டி தான். அதுக்கு பேசாமல் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க வந்து புரோக்கரேஜும் கொடுப்பாங்க, லாபத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு கமிஷன் அதையும் எடுத்துக்கிடுவாங்க. எல்லாமே நீட்டாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போட தெரியாமல் பணத்தை கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பூரா பணத்தையும் லாக் பண்ணி விட்டுட்டு ஒரு 50% நஷ்டத்தில் கோந்துருந்தா 4 வருஷத்துக்கு நம்ம சும்மா தான் கோந்துட்டு இருந்திருப்போம். இப்போ இந்த எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 2025 என்ன லெவல்களில் இருந்தோ அந்த லெவலில் போய் விழுந்திருக்கான். இனி இவன் மேல் நோக்கி வர்றானா இல்லை பல பேர்த்த லாக் பண்ணி உட்கார வைக்க போகிறானா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு என்பது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக போன குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தானோ, போன வருஷத்தினுடைய குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தானோ அதை விட அதிகமாக 118 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த பங்குலேயும் வந்து டிஐஸ் எல்லாம் ஒரு 19%, எஃப்ஐஸ் 6%, பப்ளிக் 20% வாங்கி ஹோல்டு பண்ணி உள்ள லாக் ஆகி தான் கோந்துருக்காங்க. அவங்களையெல்லாம் இவன் எப்போ காப்பாற்றி விட போகிறான்னு தான் தெரில. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருங்க நண்பர்களே. உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிட்டு புரோக்கர்களையும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா தான் எந்த புரோக்கரும் திவாலாகாமல் இந்த ஷேர் மார்க்கெட் உலகம் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கக்கூடிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த ஸ்விக்கி அப்படின்ற ஒரு பங்கு அதெல்லாம் முதல்ல செக்டர் லீடராக இருக்கும் பொழுது மேல் நோக்கி வருமா அல்லது யாராக இருந்தாலும் மேல் நோக்கி வருவானா அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விக்கி என்ன பண்ணுச்சு, மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே 300 ரூபாயில் வந்து விழுந்திருக்கு. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. மறுபடியும் இனி மேலே வந்தால் தானே லாக் ஆனவங்களாம் ரிலீஸ் ஆவாங்க. அதே மாதிரி தான் சுமிக்கம் அப்படின்ற ஒரு பங்கு. சில பங்குகள் திடீர்னு மோசமான லெவலில் போய் விழுந்துட்டான்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆகி வந்துட்டா ஓகே, எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். இந்த சுமிக்கம் அப்படின்ற ஒரு பங்கு அவனும் சமீபத்தில் வந்து 2025 மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட். ஆட சாமி இங்கே பாரு, இப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு படிப்பினை. ஆல் டைம் ஹையை தாண்டி சில நாட்கள் ட்ரேட் ஆகிட்டு அப்படியே தலை குப்புற கீழே விழுந்திருக்கானே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க
கண்டிப்பாக இந்த ஷேரை பார்த்து கேட்கலாம். ஏன்னா அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துயரம் அப்படி. ஸோ அவங்களுடைய லாபம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஓகே லாபமெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா டிசம்பர் குவார்ட்டரில் வந்து அவன் வெறும் 75 கோடி தான் லாபம் கொடுக்க போகிறான், அவனுடைய சேல்ஸ் பாதியாக குறையுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டானுன்னு தெரில மார்க்கெட்டில். உடனே ஏதோ ஒரு குரூப் வந்து ஜூலை மாதமே அவனை பிடிச்சி விற்று விட்டுட்டு அவனை தரை தட்டி நிற்க வச்சிருக்கு. அது எந்த குரூப் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம போய் முதலீட்டாளர்கள் எடுத்து போய் பார்க்குறோம். எஃப்ஐஸ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ப்ரொமோட்டர்ஸும் ஒன்றும் பெரிய யாருக்குமே அந்த விஷயம் தெரில. அவன் தன்னை போல தான் கீழே விழுந்திருக்கான். சரி நண்பர்களே, இது போன்ற மோசமான பங்குகள் கீழே விழுந்து மறுபடி தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டுச்சுனா தான் யார் முதலீட்டாளராக இருந்தாலும் நல்லா இருக்க முடியும், புரோக்கராக இருந்தாலும் நல்லா இருக்க முடியும், யாராக இருந்தாலும் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.